கேரளாவில் கொரோனா வார்டில் திருமணம் நடைபெற்றது. பிஇஇ கிட் அணிந்து வந்த மணமக்களுக்கு மணமகன் தாலி கட்டினார். ஆலப்புழாவை சேர்ந்த இளைஞருக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இந்த நிலையில் மணமகனுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதனால் அவர் ஆலப்புழா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திருமண தேதி தள்ளிப்போக கூடாது என்பதால் மாவட்ட ஆட்சியரின் அனுமதியோடு கொரோனா வார்டில் திருமணம் நடைபெற்றது. கொரோனா பாதுகாப்பு உடையான பிஇஇ கிட் அணிந்து மணமகள் மருத்துவமனைக்கு வந்தார். அப்போது மணமக்கள் இருவரும் மாலை மாற்றிக் கொண்டனர். பின்னர் மணமகன் மணமகளுக்கு தாலி கட்டினார். கேரளாவில் கொரோனா பரவல் மற்றும் தடுப்பூசி போட்டுக் கொண்டதால் இரத்த தானம் செய்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து தற்போது இரத்த பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இரத்த தானம் செய்தால் கொரோனா பரவுமா என்று பலர் அச்சப்படும் நிலையில் இரத்த தானம் மூலம் தொற்று பரவாது என மருத்துவர்கள் உத்தரவாதம் அளித்துள்ளனர். மேலும் தடுப்பூசி போட்டுக் கொண்டால் 3 மாதங்களுக்கு பின் தான் இரத்த தானம் செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் கூறியுள்ளதால் பலரும் இரத்த தானம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கொரோனா தடுப்பூசி எடுக்க தொடங்கினால் மேலும் இரத்த பற்றாக்குறை ஏற்படும் என சுகாதார ஊழியர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே தடுப்பூசி போடுவதற்கு முன்பே இரத்த தானம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் இயங்கி வரும் கொரோனா பல்நோக்கு சிகிச்சை மையத்தை அமைச்சர் விஜயபாஸ்கர் பார்வையிட்டார். நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் உணவுகள் தரமாக உள்ளதா என சுவைத்து பார்த்தார். உணவின் தரத்தை உயர்த்த வேண்டும் என மருத்துவக் கல்லூரி முதல்வருக்கு ஆலோசனை வழங்கிய அமைச்சர் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறை குறித்தும் கேட்டறிந்தார். தலைக்கவசம் அணியாமல் வந்த காவலரை போக்குவரத்து ஆய்வாளர் கடுமையாக கண்டித்து அனுப்பியுள்ளார். மாமல்லபுரத்தில் பணி முடித்துவிட்டு காவலர் ஒருவர் தலைக்கவசம் அணியாமல் வந்துள்ளார். கிழக்கு கடற்கரை சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து ஆய்வாளர் அவரை மறித்து ஹெல்மெட் எங்கே என கேட்டபோது தவறுதலாக மறந்துவிட்டதாக கூறியுள்ளார். அவரை கடிந்து கொண்ட போக்குவரத்து ஆய்வாளர் காவல்துறையில் பணியாற்றும் நபர் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என கண்டித்து அனுப்பியுள்ளார். உளுந்தூர்பேட்டையில் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட புது மாப்பிள்ளை வழக்கு பதிவுக்கு பயந்து திரும்பி சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. டிஎஸ்பி விஜயகுமார் தலைமையில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது திருமண நிகழ்ச்சி முடித்து 4 வாகனங்களில் வந்தவர்களை நிறுத்தி விசாரணை நடத்தினர். அப்போது போலீசாரிடம் புது மாப்பிள்ளை வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஆத்திரமடைந்த டிஎஸ்பி கொரோனா கட்டுப்பாடுகளை மீறி 100க்கும் மேற்பட்டோர் வெளியே வந்ததால் வழக்கு பதிய போவதாக எச்சரித்தார். இதையடுத்து மன்னிப்பு கோரியபடி வந்த வேகத்தில் இளைஞர் திரும்பி சென்றார். சென்னையில் கொரோனா வழிமுறையை பின்பற்றாத திருமண மண்டபத்துக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். அடையாறு காந்திநகர் பகுதியில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாமல் நிகழ்ச்சி நடந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து அங்கு சென்ற மாநகராட்சி அதிகாரிகள் அதனை உறுதிப்படுத்தியதுடன் மண்டபத்தை பூட்டி சீல் வைத்தனர். மேலும் உரிமையாளருக்கு 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த 2 கைது செய்யப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள லட்சுமி நகர் பகுதியில் வீடு ஒன்றுக்குள் இருந்து பெட்டி பெட்டியாக மது பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டன. மொத்தம் 1527 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் ராஜா, பிரதாப் இருவரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 34,400 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மன்னார்குடி அருகே 1,90,000 ரூபாய் மதிப்புள்ள 2,000 ரூபாய் கள்ள நோட்டுகளை வைத்திருந்தவரை போலீசார் கைது செய்தனர். அசேஷம் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்த காரை சோதனை செய்தனர். அதில் கள்ள ரூபாய் நோட்டுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கள்ள நோட்டை வைத்திருந்த திருமக்கோட்டையை சேர்ந்த மாதவன் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ஒரு கார், கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் 1,90,000 ரூபாய் கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பகுதியில் உறவினர்களால் கைவிடப்பட்ட ஆதரவற்றோர்களுக்கும் மனநிலை சரியில்லாதவர்களுக்கும் உணவு கிடைக்காமல் சாலையில் சுற்றித் திரிந்தனர். அவர்களுக்கு ஆதரவு கரங்கள் அறக்கட்டளையை சேர்ந்த தன்னார்வலர்கள் உணவு வழங்கினர். மேலும் பேருந்து ரயில் நிலைய பகுதியில் தங்கியிருந்த ஆதரவற்றவர்களுக்கும் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டதால் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் ஜெயின் சங்கத்தினர் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கினர். ஜெயின் சங்கத்தினர் மற்றும் தனியார் தொண்டு நிறுவனத்தினர் ஒன்றிணைந்து மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் நோயாளிகள் அனைவருக்கும் உணவு வழங்கினர். முழு ஊரடங்கு காரணமாக ஏராளமான மக்கள் உணவின்றி தவித்த நிலையில் ஜெயின் சங்கத்தினர் அவர்களை பசியாற வைத்தது அனைத்து தரப்பு மக்களின் பாராட்டையும் பெற்றது.
தேசிய கல்விக் கொள்கையை பல மொழிகளில் வெளியிட்டிருக்கும் மத்திய அரசு தமிழை மட்டும் புறக்கணித்திருப்பது ஏற்புடையது அல்ல என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், மேடை பேச்சில் திருக்குறளை, பாரதியார் கவிதைகளை குறிப்பிட்டு தமிழ் மீது பற்று இருப்பது போல காட்டிக்கொள்வதெல்லாம் வெறும் நாடகமே என விமர்சித்துள்ளார். ஆனால் நிஜத்தில் தமிழ் நிலத்தின் பண்பாட்டின் மீது படையெடுப்பதும் உரிமைகளை வேறறுப்பதுமே தொடர்வதாக கமல் பதிவிட்டுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்ட நிகழ்வு கொரோனா பரவல் காரணமாக இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்ட நிலையில் அதற்கு பதிலாக கோவில் உள்வளாகத்தில் சட்ட தேரோட்டம் நடைபெற்றது. மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடை அம்மனும் சட்ட தேரில் வலம் வந்தனர். மேலும் கோவில் நிகழ்ச்சிகளை பக்தர்கள் இணையத்தில் கண்டுகளிக்க அறநிலையத்துறை ஏற்பாடு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை அழகர் கோவிலில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக ஏவி மேம்பாலத்தின் கீழ் வைகை ஆறு செல்வது போன்ற செயற்கை அமைப்பு உருவாக்கப்பட்டு உள்ளது. கொரோனா தொற்று காரணமாக பக்தர்கள் இல்லாமல் கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் கோவில் பணியாளர்கள் முன்னிலையில் இந்த நிகழ்வானது எளிமையாக முறையில் நடைபெற உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த லக்கம்பட்டி கிராமத்தில் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் குறைந்த அளவிலான பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் அரசின் கொரோனா கட்டுப்பாடு வழிமுறைகள் பின்பற்றப்பட்டது. கிருமி நாசினி தெளித்த பிறகே பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். அனைவருக்கும் முகக்கவசம் வழங்கப்பட்டது. திருச்செந்தூரில் பக்தர்கள் கடலில் மூழ்கி உயிரிழப்பதை தடுக்கும் விதமாக வேலி அமைக்கும் பணிகள் தொடங்கியிருக்கின்றன. முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடலில் நீராடும் போது எதிர்பாராத விதமாக அலையில் சிக்கி உயிரிழக்கும் நிகழ்வு அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்கும் விதமாக 19 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் தடுப்பு வேலி அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக கடல் ஆழத்தை அறிய நவீன கருவிகளுடன் படகுகளில் சென்று ஆய்வு செய்த அதிகாரிகள் ஆய்வு அறிக்கையை வைத்து அடுத்த கட்ட பணிகள் நடைபெறும் என தெரிவித்தனர். முழு ஊரடங்கிலும் தடையின்றி விவசாய பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு முக்கிய இடங்களில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேவையின்றி வெளியே வருபவர்களுக்கு அபராதம் விதித்து வருகின்றனர். இதற்கிடையே தங்களுடைய பணிகளை விவசாயிகள் தீவிரமாக மேற்கொண்டனர். விவசாய பணிகளுக்கு தேவையான தடையில்லா மின்சாரம், உரம் விலை குறைப்பு உள்ளிட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று முதல் 480 மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம், கும்மிடிப்பூண்டி, கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டு, வேளச்சேரி மார்க்கங்களில் 459 மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தன. பயணிகளின் கோரிக்கையை ஏற்று சென்ட்ரல் அரக்கோணம் மார்க்கத்தில் கூடுதலாக 21 ரயில்கள் இயக்க தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் முன்வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து இன்று முதல் மொத்தம் 480 ரயில் சேவை செயல்பாட்டிற்கு வருகிறது. கொரோனா பற்றி மக்களுக்கு அச்சம் ஏற்படுத்தும் வகையில் அறிக்கை கொடுப்பதை எதிர்க்கட்சிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகள் மத்திய மாநில அரசோடு இணைந்து கொரோனா தொற்றை படிப்படியாக குறைக்க ஆக்கப்பூர்வமான நிலைப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் தடுப்பூசி தட்டுப்பாடோ அல்லது ஆக்சிஜன் தட்டுப்பாடோ இல்லை என்றும் சுகாதாரத்துறையினருடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். ராமேஸ்வரத்தில் முழு ஊரடங்கு நாளில் உணவின்றி தவித்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் ஆதரவற்றவர்களை காவல்துறையினர் தேடிச் சென்று உணவளித்தனர். முழு ஊரடங்கினால் உணவு கிடைக்காமல் அவதிப்பட்ட ஆதரவற்றவர்களுக்காக பிற்பகல் மற்றும் இரவு உணவுகளை அம்மா உணவகத்தில் காவல்துறை சார்பில் தயாரிக்கப்பட்டது. பின்னர் ஆதரவற்றவர்களை தேடிச் சென்று போலீசார் உணவுப் பொட்டலங்களை வழங்கினர். கோவை மாவட்டம் சூலூரில் இரவு நேரத்தில் உணவகங்களில் பார்சல் வாங்க பொதுமக்கள் குவிந்தனர். ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வரும் சூழலில் மாலை நேரத்தில் வீடுகளில் உணவு சமைக்காமல் பெரும்பாலான பொதுமக்கள் உணவகங்களில் உணவு வாங்கி திரண்டனர். ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஆகிய ஆன்லைன் உணவு விற்பனையில் அதிக அளவு பொதுமக்கள் ஆர்டர் செய்ததால் இரவு நேரத்தில் ஆன்லைன் உணவு விற்பனையாளர்கள் கூட்டமும் கடைகளில் அலைமோதியது. ஹோட்டல்கள் திறந்திருக்கும் நேரம் அதிகப்படுத்த வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். ஹோட்டல்கள் அதிக நேரம் திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.
கடலூர் மாவட்டம் புவனகிரியில் முழு ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறி வெளியே நடமாடியவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கை ஒட்டி தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட போலீசார் அத்தியாவசியமின்றி இருசக்கர வாகனங்களில் திரிந்தவர்களை பிடித்து விசாரித்தனர். மீண்டும் கட்டுப்பாடுகளை மீறினால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரித்த போலீசார் கொரோனா அபாயம் குறித்து எடுத்து கூறி முகக்கவசம் அணிந்து சுகாதார நெறிமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தினர். ஞாயிறு ஊரடங்கில் தேவையின்றி வலம் வந்ததாக ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதியில் 119 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. முழு ஊரடங்கால் தீவிர கண்காணிப்பில் இருந்த போலீசார் அனைத்து வாகனங்களையும் மடக்கி சோதனையிட்டனர். அதன்படி தேவையில்லாமல் சுற்றித் திரிந்ததாக ஸ்ரீபெரும்புதூர், மணிமங்கலம், சோமமங்கலம், ஒரகடம் உள்ளிட்ட காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இருந்து 119 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த மூங்கிலேரியில் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்ட ஒருவரை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் சனிக்கிழமை இரவு 10 மணி முதல் ஊரடங்கு அமலுக்கு வந்த நிலையில் மதுபான கடைகள் மூடப்பட்டன. போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்த மூங்கிலேரியை சேர்ந்த ராமமூர்த்தி என்பவரை மடக்கி பிடித்தனர். அவரிடமிருந்து 5000 மதிப்புள்ள மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடலூர் மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கை மீறியதாக 110 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் இருசக்கர வாகன உரிமையாளர்கள் மீது 68 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. மேலும் 3 4 சக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். முகக்கவசம் அணியாமல் சென்ற 234 நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. திருவாரூரில் ஊரடங்கை மீறி சுற்றித் திரிந்தவர்களை போலீசார் எச்சரித்தும் அறிவுரை கூறியும் அனுப்பி வைத்தனர். ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் திருவாரூரில் முக்கிய இடங்களில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது தேவையின்றி சுற்றித் திரிந்தவர்களை பிடித்து அபராதம் விதித்தனர். சிலருக்கு அறிவுரை கூறியும் அனுப்பி வைத்தனர். முழு ஊரடங்கை ஒட்டி அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டதால் திருவாரூர் நகரமே வெறிச்சோடி காணப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் பகுதியில் ஊரடங்கை மீறியவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. முழு ஊரடங்கை ஒட்டி அங்கு சுமார் 2000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டன. பால், மருந்தகம் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. ஊரடங்கை மீறி வெளியே சுற்றிய நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் கொரோனா விதிமுறைகளை மீறி திருமணம் நடத்த அனுமதி வழங்கி மண்டப உரிமையாளருக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த மண்டபத்தில் நடைபெற்ற திருமணம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சியில் 50 பேருக்கும் அதிகமானோர் கூடினர். இது கொரோனா தடுப்பு வழிமுறைகளை மீறிய செயல் என்பதால் அதன் உரிமையாளர் 5000 ரூபாயை அபராதமாக செலுத்தினார். இனிவரும் நாட்களில் மண்டபத்தில் திருமணம் நடத்த அனுமதி இல்லை என ஊட்டி தாசில்தார் குப்புராஜ் தெரிவித்தார். ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் மாலை நேரங்களிலும் போலீசார் தொடர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். மாலை நேரமான பின்பு ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தும் இருசக்கர வாகன ஓட்டிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கவே போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது தேவையில்லாமல் வெளியே சுற்றிய நபர்களின் வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கடலூர் அருகே வலிப்பு நோய் உள்ள இளைஞர் ஒருவர் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்ட நிலையில் திடீரென உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புவனகிரியை சேர்ந்த சிவபிரகாஷ் கடலூர் சிப்காட் தொழிற்சாலையில் பிளான்ட் பொறுப்பாளராக பணியாற்றி வந்த நிலையில் அவருக்கு நிறுவனத்தின் சார்பில் முதல் தவணை தடுப்பூசி போட்டதாக தெரிகிறது. பின்னர் அவர் வீட்டிற்கு வந்தபோது திடீரென அவருக்கு வலிப்பு வந்துள்ளது. அவரை சிதம்பரம் அரசு மருத்துவமனை கொண்டு சென்றபோது வழியில் அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் மாநகர குடிநீர் வாரிய நீர்த்தேக்க மற்றும் சுத்திகரிப்பு நிலையத்தில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியில் கஞ்சா போதையில் குளிக்கச் சென்ற மாணவன் நீரில் மூழ்கி பலியானார். கீழ்ப்பாக்கம் நியூ ஆவடி ரோட்டில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியில் கஞ்சா போதையில் நண்பர்களுடன் மாணவன் குளிக்கச் சென்றுள்ளார். நீரில் மூழ்கி நீண்ட நேரம் வெளியே வராத நிலையில் மீட்க முயன்றபோது அவர் உயிரிழந்தது தெரியவந்தது. ஆனால் அப்பகுதியினர் சந்தேக மரணம் என கூறியதால் போலீசார் விசாரித்து வருகின்றனர். முழுநேர ஊரடங்கின் போது சிதம்பரத்தில் அம்மா உணவகங்கள் இரவு வரை திறக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஞாயிறு ஊரடங்கால் சாலைகள் வெறிச்சோடின. இரவு நேரத்தில் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள்
உணவகங்கள் இல்லாமல் உணவின்றி தவித்து வருகின்றனர். தாங்கள் உணவின்றி தவிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த பொதுமக்கள் ஊரடங்கின் போது இரவில் அம்மா உணவகம் திறக்க அனுமதி கோரினர். சட்டவிரோதமாக வீட்டில் 42 மதுபாட்டில்களை பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்றவரை போலீசார் பிடித்துச் சென்றனர். வழக்கம் போல் சிவகங்கை மாவட்டம் திருப்புதூரில் மதுபாட்டில்களை மணலில் புதைத்து கூடுதல் விலைக்கு விற்பதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. குறிப்பிட்ட இடத்தில் ஆய்வு செய்த போலீசார் தச்சு தொழில் செய்யும் நாராயணன் என்பவரை கைது செய்தனர். தந்தை தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிக்கும் படம் அந்தகன். இதில் கண் பார்வையற்றவராக நடிக்கும் பிரசாந்துடன் கார்த்திக், சிம்ரன், யோகி பாபு, KS ரவிக்குமார் உள்ளிட்ட நட்சத்திரங்கள் நடிக்கின்றனர். சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு வேகமாக நடந்து வருகிறது. இந்த படப்பிடிப்பின் இடைவேளையில் யோகி பாபு, KS ரவிக்குமாருடன் பிரசாந்த் கிரிக்கெட் விளையாடும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது.